புலனறுவ பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய குருதிவு நிலையத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திறந்து வைத்த காட்சி உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு கொடுப்பன வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான தேசிய வைபவம் புலனறுவையில் இடம்பெற்றது. இதன் கீழ் நாடு பூராகவும் உள்ள 4 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன. கர்ப்பமுற்று 4வது மாதம் முதல் குழந்தை பிறந்ததன் பின்னரான 4வது மாதம் வரை மாதாந்தம் 2000 ரூபாய் பெறுமதியான போஷாக்கு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் புலனறுவையில் இன்று நடைபெற்றது. இதன்போது 750 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு போஷாக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. மந்த போஷண தத்துவ தாய்மார் மற்றும் பிள்ளைகளின் மந்த போஷாக்கு நிலையை கருத்தில் கொண்டு மக்களை அதிலிருந்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும். அதனால் இந்த நடவடிக்கைகளின் போது தாய்மார்கள் மற்றும் பிள்ளைகளின் போஷாக்கு தொடர்பில் அதிக முன்னுரிமை வழங்கி செயற்படுங்கள். போஷாக்கு தொடர்பில் ஆராய்ந்து அதற்கான வசதிகளை வழங்குவதுடன் அரசாங்கம் என்ற ரீதியில் தாய்மார்களுக்கான கௌரவத்தை வழங்க வேண்டும். நம் புதிய அரசாங்கமாகும். அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் புதிதாக சிந்தித்து புதிதாக திட்டமிட்டு புதிய நாடொன்றாக எழுச்சி பெறுவதற்காகவே நாம் அர்ப்பணிப்பு செய்கின்றோம். සියලු දේවල් අලුතෙන් අපි හිතලා අලුතෙන් සැලසුම් කළා අලුත් රටක් විදියට ගොඩනගන්නේ සියලු කැපවීම් කරන්නේ මේ හැම එකක්ම කරන්නේ ඔබ ජීවත් කරවන්නත් உங்களின் சுமையை குறைப்பதற்காகவே இவ்வாறான விடயங்களை நாம் முன்னெடுக்கின்றோம். இந்த 100 நாள் திட்டத்தை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் இதற்கான நிதி எங்கே என சிலர் கேட்டார்கள். இவை அனைத்தும் பொய் என கூறினார்கள். நிதி பிரச்சனை ஒன்று இருந்தது. அனைத்து நிதியும் வெளிநாடுகளில் இருந்தன, இலங்கையில் இருக்கவில்லை. அந்த பணம் கிடைக்காத போதிலும் நமது திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் உதவியோடு இவற்றை நம்மால் முன்னெடுக்க முடிந்தது என்பதை கூறிக்கொள்கிறேன். நமக்கு 2 மாற்று வழிகளில் காணப்படுகிறது என நான் எண்ணுகிறேன். புதிய முறையொன்றினூடாக எதிர்காலத்தை வளப்படுத்துவதா, பழைய முறையிலேயே இருந்து அழிவடைவதா என்பதே அவை. පරණ ක්‍රමේ ඉඳන් විනාශ වෙනවද කියලා. ඉපදෙන දරුවන් 5 දෙනෙක්ගෙන් එක්කෙනෙක් ඉපදෙන්නේ பிறக்கும் 5 குழந்தைகளுள் ஒரு குழந்தை குறைந்த எடையை கொண்ட குழந்தை. சில பகுதிகளில் இந்த நிலைமை 16.5 வீதமாக காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் 18 தொடக்கம் 20 வீதமாக காணப்படும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. மலையகத்தில் 48.6 வீத கர்ப்பிணி தாய்மார்கள் மந்த போஷாக்குடன் உள்ளனர். வடபகுதியில் கிளிநொச்சியில் மாத்திரம் அரச புள்ளி விவரங்களுக்கு அமைய 40.5 வீத குழந்தைகள் மந்த போஷாக்குடையவர்களாக உள்ளனர். நாளை இந்த நாட்டை பொறுப்பேற்க உள்ள இந்த பிள்ளைகளின் நிலை இவ்வாறு காணப்படுமானால் அது பாரிய பிரச்சனையாகும். බරපතල ප්‍රශ්නයක්